இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு மிக பெரும் சக்தியாக உருவாகி இருப்பதாக இப்பொழுது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளே அதை நினைத்து அங்கு அவர்களுக்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார்கள். இப்போது அவர் முதலமைச்சர் விஜயே அது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்று கூறுகிறார்கள். இப்போ அண்ணாமலை ஒரு புதிய கட்சியை தொடங்கினால் அவருடைய வாக்கு வங்கி இளைஞர்கள் கூட்டம் மற்றும் ஒரு ரைட் விங் ஐடியாலஜிஸ் என்றக்கூடிய வலதுசாரி சித்தாந்த ஆதரவாளர்கள் எல்லாம் ஓரணியில் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏன்னா திராவிட அரசியலை முன்னிறுத்தி இரண்டு கட்சிகள் இங்கு திமுக முன்னணியில் இருக்கிறது. அதை ஒட்டிய கருத்தை கொண்டுதான் தமிழக வெற்றி கழகம் இயங்கிக் கொண்டு வருகிறது. அதிமுகவும் அதைத்தான் இயங்கிக் கொண்டு வருகிறது. இவர் புதுசாக என்ன சித்தாந்தத்தை முன்னிறுத்தப் போகிறார்? அதை என்ன அடிப்படையில் மக்களை, இளைஞர்களை அல்லது அவருக்குரிய ஆதரவு தளத்தை தக்க வைக்கப் போகிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக? கண்ணன், அண்ணாமலை தொடர்பான செய்திகளை முதல் செய்தியாக, பிரத்யேக செய்தியாக, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கூப் நியூஸாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பது சத்தியம் தொலைக்காட்சி. இதை தொடர்ந்து பார்த்திருக்கும் நேயர்களுக்கு நிச்சயம் தெரியும். தற்போது நாம் கொடுக்க போதும் மிக முக்கியமான ஒன்று, அதாவது அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வருவதற்கு மிக முக்கிய காரணமே அந்த பாஜக கட்சியின் மீது மத சாயம் பூசப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. மதவாத கட்சி என்ற ஒரு பெயர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த சாயம் தனக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது என்று நினைத்த அண்ணாமலை அதனால்தான் தற்போது வெளியே வலதுசாரி என்ற எண்ணம் இருந்தாலும் இடதுசாரியும் சேர்த்து இரண்டு பேரையும் சேர்த்து ஒரு மைய நோக்கிலே செல்வதற்காகத்தான் அவர் தற்போது வெளியே வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அதுவும் மக்கள் சேவை கட்சி தமிழ்நாட்டை, அதாவது மூன்று முக்கியமான விடயங்களை சொல்கிறார். அண்ணாமலையின் மிக நெருக்கமான நண்பர் ஒருவரிடம் பேசிய போது அவரிடம் ஏற்கனவே இது குறித்தெல்லாம் டிஸ்கஸ் செய்திருக்கிறார். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசியிருக்கிறார். நடிகர் அர்ஜுன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அண்ணாமலை ஆகியோரெல்லாம் சேர்ந்து பேசியிருக்கிறார்கள். ரஜினிகாந்தின் முழு ஆதரவுடன் தான் இந்த கட்சியை ஆரம்பிக்க போகிறார். ஆனால் ரஜினிகாந்த் அண்ணாமலைக்கு வாய்ஸ் கொடுப்பாரா என்பது கடைசியில் தான் தெரியும். ஆனால் தன்னுடைய ரசிகர்களுக்கு மறைமுக உத்தரவை ரஜினிகாந்த் கொடுத்திருக்கிறார். எனவே அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் போது ரஜினியின் மிகப்பெரிய ரசிகர் வட்டார படை அவர் கூட வரப்போகிறது என்பதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக அந்த ஆதரவு இருக்கும். அதிலே அண்ணாமலையின் கட்சியை பார்த்தீர்கள் என்றால் மூன்று விதமான முக்கிய மையங்கள். அதாவது முதல் கருத்து மத சார்பற்ற கொள்கை. பிஜேபியில் அவருக்கு மத சாயம் இருந்தது, அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக மத சார்பற்ற கொள்கை. தமிழ்நாட்டிலே மத சார்பற்ற கொள்கைக்கு அதிக மவுஸ் என்பதை புரிந்து கொண்டிருக்க, எனவே மத சார்பற்ற கொள்கை. இரண்டாவது, தமிழ்நாட்டை அடிப்படையாக வைத்துதான் கட்சி இயங்க போகிறது. எடுத்தவன ஆல் இண்டியா பார்ட்டி என்ற ரேஞ்சுக்கெல்லாம் போக போறதில்லை அண்ணாமலை. தமிழ்நாட்டை மையமாக வைத்து தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பிற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை ஹைலைட் செய்து தமிழ்நாட்டிற்கான ஒரு தலைவராக உருவாக போகிறார் அண்ணாமலை. இரண்டு. மூன்றாவது, இளைய தலைமுறைக்கு முக்கியத்துவம். இளைய தலைவர் அடிப்படை ஜென்சி என்று தற்போது எல்லோரும் சொல்கிறார்கள் அல்லவா? அந்த ஜென்சி, ஜென் ஆல்பா, அதற்கு முன்னால் உள்ள ஜெனக்ஸ் போன்ற மூன்று தலைமுறை, எக்ஸ் தலைமுறை, இசட் தலைமுறை, அதே போன்று ஆல்பா தலைமுறை, இந்த மூன்று தலைமுறைகளை கவனம் செலுத்த போகிறார் அண்ணாமலை. இவர்கள் தான் கிட்டத்தட்ட 80% வாக்காளர்கள். இவர்கள் மூவரையும், இந்த மூன்று தலைமுறையும் மையமாக வைத்துதான் தன்னுடைய அரசியல் நகரப் போகிறது என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதே போன்று கட்சியின் பெயரும் மக்கள் சேவை கட்சி என்ற வகையிலே, இது ஏற்கனவே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய ரசிகர்களால் பதிவு செய்யப்பட்ட கட்சி. இந்த மக்கள் சேவை கட்சியிலே தமிழ்நாடு என்ற பெயரை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தமிழ்நாடு மக்கள் சேவை கட்சி அல்லது மக்கள் சேவை கழகம், இரண்டில் ஏதேனும் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தன்னுடைய கொள்கையை மிக தெளிவாக வைத்திருக்கிறார். மதசார்பற்ற கொள்கை, தமிழ்நாட்டை முன்னிறுத்திய அரசியல், இளைஞர்களுக்கான கட்சியாக இந்த கட்சி இருக்கும். எனவே தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்றவாறு இந்த ஜென்சி என்றால் தற்போது தாவேகா ஆட்சிக்கு வந்தது ஜென்சி தான் காரணம் என்கிறார்கள். எனவே அந்த ஜென்சி தலைமுறையை அடிப்படையாக வைத்து, மையமாக வைத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. எனவே அண்ணாமலை மிக தெளிவாக, என்றால் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அந்த ஐபிஎஸ் மூளை என்பார்கள். ஐபிஎஸ் மூளை எல்லோரும் ஏற்பது போல நேராக யோசிப்பதை விட சைட்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், பின்னால் இருந்து இயங்கினால் எப்படி இருக்கும் என்று உள்டாக யோசிப்பார்கள். அது இன்னும் கொச்சையாக வழக்கத்திலே சொல்வது போல சொன்னால் கிரிமினலாக முதல் கிரிமினல் எப்படி யோசிப்பான் என்று போலீஸ்காரன் யோசிப்பான் என்பார்கள். அதுபோலதான் அண்ணாமலை பொதுமக்கள் எப்படியெல்லாம் யோசிப்பார்கள் என்ற வகையிலே யோசித்து அதற்கேற்ப திட்டங்களை போட்டிருக்கிறார். தன்னுடைய பார்வை மிக முக்கியமாக ஜென்சி இளைஞர்கள். எனவே மிக முக்கியமாக எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும், ஒருவேளை புது கட்சியை அண்ணாமலை தொடங்கினாலும் இல்லை பிஜேபியிலே தொடர்ந்தாலும் எப்படி இருக்கும் தமிழக அரசியல் என்றால்,
விஜய், உதயநிதி, அண்ணாமலை இவர்கள் மூவரும் தான் முக்கிய கருத்துக்களாக அரசியல் சதுரங்கத்திலே விளையாடுவார்கள் கண்ணன்.